ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்ப்பீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. 2026 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த பிப்ரவரி மாதத்தில் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நிறைய கிரகங்களிடையே மாற்றங்கள் ஏற்படுது. அதனால் பிப்ரவரி 9லிருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நிறைய தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியெல்லாம் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். பொதுவாக நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப இன்றியமையாத இருக்கிறது பணம் தான். அந்த பணம் நமக்கு வரவு அதிகரிக்க ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்யணும். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. மறக்காமல் அந்த பரிகாரத்தை பண்ணி பயன் பெறுங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இப்போ எப்படி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதனால் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கான பலன்களும் பரிகாரங்களும் இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்கலாம். ஸோ முதல்ல கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். மீனம் ராசிக்காரங்க புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் மீனம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். உங்களுடைய சுகஸ்தானத்தில் குரு வகரத்தோடு இருக்கிறாரு. ரணருண ரேகஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இருக்கிறாரு. ஐனசைன போகஸ்தானத்தில் புதன், சனி, ராகு இருக்கிறாரு. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ கிரகநிலைகள் இப்படி அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ ஒரே ராசியில் 3 கிரகங்கள்லாம் கூட்டணி சேர்ந்துருக்குங்க. இதனோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பலன்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்ப்பீங்க. நட்புக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய மீனம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் பிப்ரவரி 9லிருந்து நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபதைகள்லாம் மறையும். ராசிநாதனுடைய சஞ்சாரம் எல்லாவற்றிலுமே இருந்து வந்த மனக்கவலையை உங்களுக்கு நீக்கும். மெயினாக வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கைங்கிறது தேவை. இதில் உங்கள் தாயின் உடல்நிலையிலையும் கவனம் அவசியம். எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடு தேவை. அது இல்லாமல் எந்த ஒரு புது வேலையும் செய்யக்கூடாது. தொழில் வியாபாரத்தில் லாபமானது அதிகரிக்கும். பணவரவு தாராளமாக இருக்கும். பாக்கிகள் கூட ஈஸியாக வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட கூடுதலாக இந்த மாதம் உழைக்க வேண்டியது இருக்குது. உழைப்புக்கேற்ற பலன் தாமதமாக கிடைத்தாலும் கூடுதலாக உழைத்தாகணும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். உறவினர்களுடைய வருகை நிறைய இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. விட்டு கொடுத்தீங்கன்னா கெட்டு போக மாட்டீங்க. அதனால் விட்டு கொடுத்து செல்லுங்க. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திலையும் கூடுதல் கவனம் செலுத்தணும். பெண்களுக்கு கூட திடீர் செலவு உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம். அதனால் அதெல்லாம் கவனம் தேவை. அரசியல்வாதிகளுக்கு கூட மக்களுடைய மத்தியில் செல்வாக்கானது உயரும். அப்புறம் எதிர்கட்சியினர் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. அதோடு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும். எதிர்பார்த்த பணம் எதிர்பார்க்காத வகையில் சேரும். மாணவர்களுக்கு கூட கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடைகள்லாம் அகலும். அதனால் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதம் பிப்ரவரி 9லிருந்து திறமையாக செயல்பட்டிங்கன்னா காரிய வெற்றி காண்பீங்க. மதிப்பு மரியாதை கூடும். மாணவர்களுடைய கல்வியில் சிரமப்பட்டு முன்னேற காண வேண்டியது இருக்குது. மனதெகிரியும் கூடும். கன்னி பெண்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை கைகூடும். அரசால் அனுகூலம் உண்டாகும். எதிர்த்தவர்கள் அடங்குவாங்க. தந்தையோடு விவாதம் வரும். ஸோ கவனம் தேவை. தகப்பனார் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவு அகலுங்க. நெக்ஸ்ட்டு உத்திராடதியில் பிறந்த மீனம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதம் பிப்ரவரி 9லிருந்து மனதெகிரியும் கூடும். எதிர்ப்புகள் விலகும். எந்த சூழ்நிலையும் அனுசரித்து செல்லணும். வீண் குழப்பம் காரிய தடை ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களில் செல்லும்போது கூடுதல் கவனம் தேவை. பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்குது. அதனால் நிறைய பணவரவு தாமதப்படும். அப்புறம் கவன தடுமாற்றம் உண்டாகலாம். சொத்துக்கள் சம்பந்தமாக பிரச்சனைகள் எதுவும் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக மாறும். இது உங்கள் நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு ரேவதியில் பிறந்த மீனம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதம் பிப்ரவரி 9லிருந்து தொழில் வியாபாரத்தில் சீரான நிலை காணப்படும். எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகலாம். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் மெத்தனை போக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்ப மாற்றம் இடமாற்றம் உண்டாகலாம். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. சொந்த பந்தங்களுடைய வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய சாத்தியக்கூறு இருக்குது. ஸோ இதுதான் உங்கள் நட்சத்திரத்துக்கான பலன். இவ்வளோ நேரம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இதெல்லாம் மீன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ உங்கள் ராசிக்கான பரிகாரத்தை சொல்ல போகிறேன். வராத பணம் வர இந்த வசிய பரிகாரத்தை இந்த பிப்ரவரியில் ஒரு முறை நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். ஆக்சுவலி நம்ம ஒருவருக்கு கடனாகவோ அல்லது கைமாத்தாகவோ கொடுத்த பணம், இழந்த செல்வங்கள், சொத்துக்கள் போன்றவை திரும்ப கிடைப்பதற்கு வீட்டிலே செய்யக்கூடிய எளிய பரிகாரம், தாந்திரிக மற்றும் ஆன்மீக சார்ந்த இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட இந்த பிப்ரவரியில் செய்து பாருங்கள். நல்லதே நடக்கும். பணம் வாங்கியவர்களை விட பணம் கொடுத்தவர்கள் தான் இன்று அதிகம் அல்லாட வேண்டியது இருக்குது. பணத்தையும் வாங்கி வைத்து கொண்டு நம்ம அலையை வைப்பவர்கள் இன்று பெருகி வர்றாங்க. அதிக வட்டிக்கு கடன் கொடுப்பதும் தவறு தான். வாங்கி கடனை கொடுக்காம ஏமாற்றுவதும் தவறு தான். ஒருவர் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணம் என்றுமே வீண் போகாது. நீங்கள் இழந்த பணம், உங்களுக்கு வரவேண்டிய பணம், செல்வங்கள், சொத்துக்கள் போன்றவை திரும்ப கிடைப்பதற்கு வீட்டிலேயே எளிய பரிகாரத்தை செய்யலாம். பொதுவாக வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு பூஜையில ஏற்றி வழிபாடு செய்வோம். இதில் குத்துவிளக்கு மகாலட்சுமியின் அருக்காடாட்சத்தை நமக்கு அள்ளி வழங்கக்கூடியது. குத்துவிளக்கு ஏற்றி வைப்பதன் மூலம் இல்லத்தில் ஒரு பொழுது புலம்பல் சத்தம் கேட்காது. குத்துவிளக்கு மகிழ்ச்சியையும் பணவரவையும் கொடுக்கக்கூடியது. குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தால், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை என்றால், வீட்டில் நிம்மதி இல்லை என்றால், செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை தோறும் குத்துவிளக்கு ஏற்றி பாருங்கள். குத்துவிளக்கு ஏற்றுபவங்க நன்கு பெரிய விளக்காக ஏற்றுங்க. மகாலட்சுமிக்கு இருபுறமும் குத்துவிளக்கு வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வந்தால் சகல சந்தோஷங்களும் சௌபாக்கியங்களும் கெட்டும் என்பது ஐதீகம். வராத பணவரவு, கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில குத்துவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க. மேலும் ஒரு வெள்ளை துணியில் பரிகார பொருட்களை போட்டு அதை கன்னி மூலையில் வைக்க வேண்டும். இந்த பரிகாரத்திற்கு தேவையான 3 பொருட்கள் உண்டு. முதல்ல கருப்பையல் எடுத்துக்கொள்ளுங்க. கருப்பையல் சனி பகவானுக்கு உகந்தது. கடன்களை தீர்க்கக்கூடியது. பிறவி கர்மாக்களை அழிக்க வெல்ல சக்தி கொண்டது. இந்த கருப்பையலோடு சம அளவிற்கு வெந்தயம் சேர்த்து கொள்ளுங்க. வெந்தயம் பணவரவை ஈர்க்கக்கூடியது. நமக்கு சேர வேண்டிய பணத்தை நம்மிடம் கொண்டு சேர்க்கக்கூடியது. இவற்றோடு கொஞ்சம் கல்லுப்பையும் சேர்க்க வேண்டும். கல்லுப்பு பணத்தை தக்க வைத்து கொள்ள உதவும். மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்தது கல்லுப்பு. இந்த 3 பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து இடித்து வைத்து கொள்ளுங்க. இடித்த இந்த பவுடரை எடுத்து வைத்துள்ள வெள்ளை துணியில் போட்டு ஒரு முடிச்சாக கட்டி பூஜையில் வைங்க. பின் குத்துவிளக்கேற்றி மகாலட்சுமிக்கு பூஜை செய்த பின்பு வீட்டில் கன்னி மூலையில் இதை வைக்க வேண்டும். அதாவது தென்மேற்கில் வைக்க வேண்டும். யாருடைய கைகளுக்கு 8வது பார் வைத்து விடுங்க. 48 நாட்களுக்கு ஒரு முறை இந்த பொருட்களை வேறு துணியில் தயார் செய்து மாற்றி வைக்க வேண்டும். பழைய பொருட்களை மரத்தடியில் போட்டு விடுங்க. இப்படி செய்து வந்தால் வராத பணம், வந்து சேர வேண்டிய பணம், மற்றவர்கள் கொடுக்க வேண்டிய பணம், எழுந்த செல்வங்கள், சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் உங்களை அதுவாக தேடி வந்துவிடும். அந்த மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இந்த பரிகாரம். ஸோ இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீன ராசிக்காரங்க செய்திடுங்க. இதை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க செய்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா
இந்த பலன்களும் பரிகாரங்களும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.